இந்தி எதிர்ப்பு 1938 மட்டும் இல்லாம 1965 ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய பெரிய போராட்டங்களை போராடி தமிழ் மொழிக்காக சிறை சென்ற ஒரு தியாகி. தமிழ் நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காவே எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணி அதோட அந்த சாதனைகளோட சேர்த்து நல்ல எளிமையான புத்தகங்களையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். இரட்டை டாக்டர் பட்டம் இது ஒன்றும் ஈஸி இல்லைங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, இவங்க ரெண்டு பேருமே ஐயாவுடைய பேர்ல 2 டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் பிறந்த ஊர்லயே இன்னைக்கு அவருக்கான ஒரு அங்கீகாரமா அந்த ஊருடைய அரசு மருத்துவ கல்லூரிக்கு அவருடைய பெயரையுமே வச்சிருக்காங்க. ஐயாவுடைய ஒரு வாழ்நாள் சாதனைன்னு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. உன்னை விட்டுட்டா இன்னொன்று மிஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இவ்வளவு சாதனைக்கும் ஒரு உரிய ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு முத்தமிழ் காவலர் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு, அதாவது வருஷம் வருஷம் அவர் பேர்ல விஸ்வநாதம் பிள்ளை விஸ்வநாதம் விருது அப்படின்ட்டு வழங்கிட்டு இருக்காங்க. இது விட என்ன தெரியுமா பெரிய சிறப்பு? ஐயா அவர்கள் மாதிரி இன்னும் இந்த மாதிரி நிறைய பேருடைய பேரும் இந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் நம்மளோட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாமலேயே இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் யார் யாரையோ பார்த்து தங்களுடைய ஹீரோன்னு நினைச்சு ஹீரோ ஒர்க்ஷிப் பண்றதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்.